யூடியூப் சரி. 4 வருஷமாக இந்த கோபுரம் இன்னும் வந்து முடிவடையலை. எப்போ தான் வந்து இந்த கோயிலை கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. கோயிலையா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஆற்றுக்கு போய் ஓகே. இது வந்து ஆற்றுக்கு போகிற வழி. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. கத்தரில் பச்சைக்கல் கோலம் வச்சு இலையில வச்சு அப்படியே விட்டுறாங்க. இது மகாலய அமாவாசை. அரச மரத்து அடியில் விநாயகர் சிலை அதை வழிபடுறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை மச்சி இதா இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டோட தான் இருந்தது. பார்த்ததில்ல. இப்படி வந்து பதில் சொல்லி நீங்கள் தப்பிக்கூடாது. உண்மை சொல்ல அன்னதானம் சூப்பராக போட்டிருக்காங்க. நிறைய நாக சிலைகள்லாம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க அதிக பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தொட்டு கட்டிக்கிட்டாங்க. இங்கேயும் வந்து அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராஜகோபுரம் இன்னும் வந்து வேலை முடியல. சரிங்களா? அதுக்கு கீழே தான் நம்ம வந்துட்டோம். ஏகப்பட்ட கூட்டாங்க. சரி, ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? அங்கேயும் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்காங்க. குடிமுறை செம்மையாக இருக்கிறது. பத்து நிமிஷம் கழிச்சு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஓரளவு கூட்டம் குறைஞ்சிச்சுடா சதீஷ். சாமி தரிசனம் செம்மையாக முடிஞ்சிருச்சிங்க. பட் இங்கே வந்து வில்வ மரமாக ஓகேங்களா. அதுக்கு கீழே இந்த கூட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணாங்களோ, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கம்மா நாங்களே ஜிபேயில் வந்துட்டு இருக்கிறோம், கையில் காசு இல்லை. என்னது எங்கே தண்ணி வருது? இங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏய் நீ வீடியோ மட்டும்டா இருடா ஒரு நிமிஷம் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு. டேய் இலை வாங்கி வச்சிருக்காங்க, திதி கொடுக்க தான் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கு. ஆமா, கூட்டம் ஏன் வருது? அதை சொல்லு, அதை தானே கேட்குறேன். நெட்ல போட்டு படிச்சு தான் சொன்னல, எல்லாமே வந்து சும்மா நார்மலா சொல்ல முடியாது. நீ ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். உன்பா வெறும் திதியை மட்டும் சொன்னீங்கன்னா எப்படி இப்படி சுவாரஸ்யமா உன்னை கலாய்ச்சிக்கிட்டு நீ என்னை கலாய்ச்சிட்டு வந்தா தான் வீடியோ சூப்பரா இருக்கு. பார்த்தா என்ன பாக்காட்டு நமக்கு என்ன போடா. உனக்கு தெரிஞ்சது சொல்றா. இங்க மட்டும் எவ்வளவு கூட்டம் வருது சொல்லு. இது பார்த்தா சொல்லணும். அப்புறம் சொல்ற மாதிரி சொன்னா கூகுள் பார்த்தா சொல்லணும். ரொம்ப கடுப்பேத்துறாப்பா. எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்த வீடியோ எடுத்துகிட்டு அதனுடைய வரலாறு தெரியாமல் எடிட்டிங்கில் தப்பிக்கிற யூடியூபர்ஸில் நானும் ஒருத்தங்க. பூமி, சூரியன், நிலா 3 ஒரே கோட்டில் வரக்கூடிய அந்த நாளை தாங்க அமாவாசைன்னு என்று சொல்கிறாங்க. நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குன்றது முன்னோர்களாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அது உண்மையும் கூட. அந்த நாளன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செஞ்சோம்னா நம்மளுடைய ஆயுட்காலமாகட்டும் நம்ம நல்ல வளமாக வந்து வாழ்வோன்றது நம்ம நம்பிக்கைங்க. இது எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். அதன் பிரகாரம்தான்
மேட்டுப்பாளையத்தில் அமைந்திருக்க வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு மகாலய அமாவாசை அன்று தரிசனம் செஞ்ச வீடியோவை தாங்க நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் என்னென்ன வந்து பார்த்தனோ அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. என் ஃப்ரெண்டு 4 வருஷம் கழித்து இங்கே வந்திருக்காரு. அதுவும் அவர் புது காரோட வாங்கி அதை பூஜை போடுறதுக்கு இங்கே வந்திருக்காரு. கூப்பிட்டாரு. இந்த வீடியோ வந்து பிளாக் எடுத்தலாம்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணாங்க. அப்படியே வர வழியில் பண்ணாரியம்மன் கோயிலையும் போய் நாங்கள் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு வீடியோ பின்னாடி வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கேன் 4 வருஷமாக இந்த கோபுரம் இன்னும் வந்து முடிவடையலை. எப்போ தான் வந்து இந்த கோயிலை கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, நானும் என் நண்பரும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். மகாலய அமாவாசை, ஏகப்பட்ட கூட்டம், ரொம்ப நேரமாக வந்தோம். இன்னும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டடம் வந்து ஃபினிஷ் ஆகாத நிலைமையில் தான் இருக்குது. பாருங்கள், கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. சதீஷே இருப்பா, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? ஷே, ஒரே நம்மள செம்மையாக இருக்குங்க. எங்கச்சி இன்னும் இவ்வளோ 1 கிலோமீட்டர் நடக்கும் தான் சொன்னியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே மண்டோட இருந்துச்சு, இப்போ நடப்படுறாங்க. வாவ், எல்லாம் வரிசையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. போகலாமா இல்லையா சொல்லு. கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. கோயிலையா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? ஆற்றுக்கு போய் ஓகே. இப்போ இது வந்து ஆற்றுக்கு போகிற வழி. அங்கே கை கால் மூஞ்சி கழுவிட்டு தான் வரணுமா? சூப்பர்ஜி சூப்பர்ஜி, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள். ஓகேங்களா, விநாயகர் சிலை உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆற்றுக்கடையில் தண்ணி அதிகமாக இருக்குது. பவானி குடும்பச்சு போ இந்தா. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. வெத்தலையில் பச்சை கற்பூரம் வச்சு இலையில வச்சு அப்படியே விட்டுறாங்க. இது மகாலய அமாவாசை. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் என்ன ஆகுன்றது அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்காது. அதே மாதிரி தான் நான் ஒரு தலை எடுத்து வச்சு அதை விட கொஞ்சம் தலை ஏகப்பட்ட கூட்டம். காலம் நினச்சாச்சு. தண்ணி கை கால்லாம் அலம்பிட்டு இப்போ விநாயகர் சாமி கும்பிட போயாச்சு. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வண்டிக்கு பெரிய மலையை போட போகிறாரு. ஜி கியூ அங்கே இருக்குது, வா. ஓகே, அரச மரத்தடியில் விநாயகர் சிலை ஆத்தங்கரையோடு இருக்குங்க. அதை வழிபடுறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனில் இருக்குது. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டாச்சிங்க. இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வருஷம் ஒரு டைமு இப்போ தான் வந்திருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து வேலையில் இருந்தார். இப்போ நான் இவரெலாம் தொழிலதிபர் ஆக போகிறோம். ஓகேங்களா, உண்மையை தானே சொல்கிறேன், பொய்யா சொல்கிறேன் சொல்லு? கரெக்டு தானே? இந்த கோயிலுடைய இந்த பிலாம் இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை மச்சி, இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டோட தான் இருந்தது. அது ஆத்தங்கரை. ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கியராஜ் ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஞாபகம் இருக்கா?
அது இங்கே தான் நடந்திருக்கு. அதுதான் அந்த ஆத்தங்கரில். அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள்? அந்த மாதிரி நடக்குமா? தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்டேன். இப்படி வந்து பதில் சொல்லி நீங்கள் தப்பிக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் இது மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து பார்த்ததில்லை. அது பார்த்துருந்தா சொல்லலாம். ஓகே. உள்ளூராக இருந்தாலும் சொல்லலாம். உள்ளூர் வெளியூருங்கனால நம்மளுக்கு அந்த விஷயங்கள் பெருசாக தெரியல. ஓகே. அடுத்து அன்னதானம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஓகே. அந்த ஆத்தங்கரையிலேருந்து நேராக கைகாலெலாம் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டோம்னா இதை பாருங்கதா, இந்த இடத்துல வந்து இன்னொரு அரச மரம் இருக்குங்க. அதுக்கடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய நாகர் சிலைகள்லாம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க அதிக பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தொட்டில் கட்டியிருக்காங்க. இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றி வேண்டுதலாக வந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. திருமஞ்சள், மஞ்சள் எல்லாம் வந்து நாகர் சிலைக்கு இங்கே வந்து வச்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டும் வந்து சாமி கும்பிட்டார், நாமளும் சாமி கும்பிடலாம். இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராஜகோபுரம் இன்னும் வந்து வேலை முடியல. ஓகேங்களா? அதுக்கு கீழே தான் நம்ம வந்துட்டோம். ஏகப்பட்ட கூட்டாங்க. கியூ அப்படியே போயிட்டே இருக்கு. தீபம் வச்சுட்டு வந்துடலாமா? இப்படி தான் போகணும். ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் மேலே ஆகும் போல இருக்கு. இன்னும் 4 வருஷம் எதுவுமே ஆரம்பிக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்பா கோபுரத்தில் ஒரு சிற்பம் கூட இல்லையா? ரொம்ப ஹைட்டா. வா, அங்கேயும் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஊற்றலாமா நாமளும்? ஓகே. குடிமரம் செம்மையாக இருக்கு. ரெடி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஓரளவு கூட்டம் குறைஞ்சிச்சுடா சதீஷ். என்ன ஆவாடா, கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. சாமி தரிசனம் செம்மையாக முடிஞ்சிருச்சுங்க. பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மரத்துக்கடையில் இந்த மாதிரி பூட்டு போட்டிருக்காங்க. அது என்னன்றது எனக்கும் தெரியல. பக்கத்தில் வந்து லிங்கோத சாமி இருக்குது. பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்வரன் ப்ளஸ் ஈஸ்வரி இருக்காங்க. கூட்டம் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. என் நண்பர் வந்து பாருங்கள் அமைதியாக உட்காந்துட்டாரு. ஓகேங்களா? இது வந்து வில்வ மரமாக. ஓகேங்களா? அதுக்கு கீழே இந்த பூட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணாங்களோ, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செய்வினை யாராவது செய்தாலோ அதெல்லாம் வந்து போகணுன்னா இந்த மாதிரி இங்கே பூட்டு போட்டு போயிடுறாங்க. அது உறுதியாக நடக்குமான்றது தெரியலை. அந்த மாதிரி நடந்தது கூடனால தான் இந்த வில்வ மரத்தில் இந்த மாதிரி பூட்டு போடுறாங்க. ஓகேங்களா? யாரோ ஒருத்தரை பற்றி அவங்க நமக்கு வேண்டாத ஒருத்தரை அவங்கள பற்றி
தேவையில்லாமல் நமக்கு குடைஞ்சல் கொடுக்குறவங்கள அந்த தொந்தரவுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி வந்து இந்த வில்வ மரத்தில் கூட்டு போட்டு போயிடுறாங்க வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு. ஓகேங்களா. சிவனை சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சாமிகள் இருக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா. இதுதாங்க மூலவரான வனபத்திரகாளி அம்மன் உள்ளே இருப்பாங்க. சிறப்பான தரிசனம், நல்ல தரிசனம். மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான கோயிலுக்கு என் நண்பர் சதீஷ் கூட்டு வந்திருக்காரு. அவர் இப்போ தியான நிலையில் இருக்கிறாரு. நண்பா அங்கே வாங்க. நண்பா இரு நண்பா, ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது ஒரு ஏற்றக்கூடிய ஒரு விஷயம், இல்லைன்னா நான் பதிவே பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே இரு நண்பா. என் நண்பர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. கொடிமரம் இல்லை, அருள்மிகு ஸ்ரீ வன பத்திரகாளியம்மன் திருக்கோயில். ஓகேங்களா. கூட்டம் களை கட்டிடுச்சு. நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது பண்ணாரியம்மன் தான் அடுத்ததா. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா முனியப்பர் கோயிலை பார்க்க போகிறோம். இதுதான் முனியப்பர். எங்கம்மா நாங்களே ஜிபேயில் வந்துட்டுருக்குறோம், கையில் காசு இல்லை. என்னது? ஒரு நிமிஷம் இல்லைங்க வச்சு. ஓகே. இந்த வனபத்திரகாளியம்மன் கோவில் ரொம்ப இருக்கிறதுலே வந்து குண்டா, அது பெருசு தானே இது. எங்க பாடுறா. பாரியூர். இருங்குச்சி. இந்த முனியப்பர் இங்கே எங்கே இருக்காரு? முனியப்பர் பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது. அது என்னன்றங்கிறத கேட்டு தெரிஞ்சு அப்டேட் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து குண்டை இறங்குவாங்க போல இருக்குது. பாகாசுரன் இருக்குங்க முனியப்பர் சாமி பேர். பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு நேராகவே வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிலை. ஓகேங்களா. கீழே வந்து பத்திரகாளியம்மன் கொஞ்சம் உக்கரமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பாருங்க, அவர் காலுக்கடியில் வந்து புலி வாகனமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கும் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. சிலையே வந்து கொஞ்சம் உக்கரமாக இருக்குது. இங்கே நில்லுமிச்சு அந்த டைலாக் மறுபடியும் திருப்பி சொல்லு. அதெல்லாம் வந்து இந்த வீலா கிட்டாகிறதுக்கே அந்த டைலாக் தான் ஒரே ஒரு காரணம். ஃபுல்லாக அவ்வளோ பெரிய சாமி இருக்குது. அந்த சாமியினால் தீர்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த 5 ரூபா பூட்டி தீர்த்துருமா நீ கேட்ட? நம்பிக்கை தான். வனபத்திரகாளியம்மன் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ணாரியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வனபத்திரகாளியம்மனுடைய முழு வரலாறை கோயிலில் சொல்லாமல் என் நண்பர் இந்த காருக்குள்ளே எனக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது என்ன அதாவது என்னது இது இவ்வளோ கூட்டமாக நிற்குது? என்னது திதி கொடுக்குறதா? மகாலய அமாவாசைனால வா கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மகாலய அமாவாசை, ஏகப்பட்ட பேர் திதி கொடுக்குறதுக்கு இங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. எல்லாம் பெரியவங்களுக்கோசரம் தான். ஒரு நாள் நம்ம கஷ்டப்படல, தப்பே இல்லை. ஆனால் வெயில் தான் ரொம்ப அடிக்குது. ஏன்னான்பா காலையில் வரும்போது இவ்வளோ கூட்டல தானே. வா சரி, இங்கே டிக்கெட் வாங்கி உள்ளுக்குள்ளே போகிறதா? இதுக்குள்ளே
ஓ ஓகே 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 ஓகே. இப்போ பாரு உனக்கு கண்டென்ட் என்ன நடக்குது. என்ன மச்சி, என்ன பண்ண போகிற? நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மலை தாங்க குன்னூர் ஊட்டி. இதை நான் சொல்லலைங்க, என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறாரு. உண்மைதான் நண்பா சொல்லிகிட்டு இருக்கேன். படுத்து நான் எங்கே போயிட்டுருக்கோம், ஊட்டியா பண்ணாரியா? உண்மை சொல்லிடுங்க. எங்கே போனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ சோறு வாங்கி கொடுத்துட்டு போங்க. காலையிலேருந்து பசி எடுக்குது. இது மரம் நச்சோடு இருக்குது. வா, மாலை தாங்க செம்மையாக இருக்குது. நீட்டாக கிளியராக இருக்கும். நம்ம அந்த பஸ் திரும்பிக்குவோம். ஓகே மச்சி, நீங்கள் சொன்ன இடத்துல தான். ஆமாம், எனக்கு ஸ்மால் டவுட்டு. இப்போ அந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கூட்டம் இருந்தது, இங்கே இருக்கிற இந்த கோயம்புத்தூர் மக்கள்லாம் இங்கே தான் பண்ணுவாங்களா தீதி கொடுக்குறது? அதாவது அது வந்துட்டு என்ன சொல்கிறது சொல்லுவாங்கள்ல, நம்ம கூடுதல் மாதிரி. ஓகே, கூடுதுறை, அதான் தான் கேட்குறேன். கூடுதல் மாதிரி. இது வந்து இங்கே ஸ்பெஷல். அது என்னமோ ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து ஸ்பெஷல் இங்கே மேட்டுப்பாளையத்தில். ஓகே, சூப்பருங்க, வளைஞ்சாச்சு. எங்கே தண்ணி வருது? கீழே தண்ணி எங்கடா வந்துட்டு இருக்குது? பண்ணாரியில் ஏகப்பட்ட கூட்டங்க. நாங்களே வெளியே தான் இருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.